எல்லாருக்கும் வணக்கங்க. வழக்கம் போல விஜய் டிவில இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5 ஆரம்பிக்க போகுது. 10 கண்டஸ்டன்ட் போல இந்த சீசன் 5 ஆரம்பிக்க போறாங்க. ஜட்ஜஸ் வேற யாரும் இல்ல, கோபிநாத் அவர்கள். ஆனா இன்னொரு ஜட்ஜு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தேவதர்சினி அவர்களுக்கு பதிலாக நடிகை ராதா வந்திருக்காங்க. ராதா மேம்க்கு இந்த ஷோ புதுசு அப்படிங்கறனால கண்டிப்பா இந்த ஷோவை என்ஜாய் பண்ண போறாங்க. ஹோஸ்ட் வேற யாரும் இல்ல, மாகாப்பா அவர்கள் அண்ட் அறந்தாங்கி நிஷா. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டே ஒரு மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா நடிகர் ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜா சங்கர் அண்ட் கார்த்திக் இவங்க 2 பேரும் இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயே இந்த ஷோக்குள்ளேயும் கண்டஸ்டன்டா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. விஜய் டிவில ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி பிரியங்கா சங்கர், இப்ப இந்திரஜா சங்கர் இவங்க வராத ஷோவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஷோலையும் வந்துட்டு இருக்காங்க. செகண்ட் கண்டஸ்டன்டோ சீரியல் ஆக்டர் மீரா கிருஷ்ணன் அண்ட் அவங்களோட கணவர் சிவகுமார் அவர்கள். இவங்களுக்கு வயசோ 37 தான் ஆகுது. ஆனா பார்க்க இப்பவே அம்மா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மீரா அவர்கள். அது மட்டும் இல்ல, மீரா கிருஷ்ணன் அவர்கள் செம டான்சர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூணாவது கண்டஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, இதே தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல வந்த நவீன் அண்ட் அவங்களோட மனைவி சௌமியா. நவீன் கப்பலுக்கு ஒரு 2 இயர் பேபியும் இருக்குங்க. 4வது கண்டஸ்டன்ட்டும் வேற யாரும் இல்ல, இப்பதான் ரீசெண்டா இவங்களுக்கும் மேரேஜ் ஆனிச்சு. இவரும் விஜய் டிவிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நாஞ்சல் விஜயன் அண்ட் இவங்களோட மனைவி மாதிரி. என்னதான் குக்கூத்து கோமாளியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சல் குவிட் பண்ணாலும் திரும்பி இந்த ஷோல ஒரு கண்டஸ்டன்டா சான்ஸ் கொடுத்திருக்காங்க விஜய் டிவி. 5வது கண்டஸ்டன்ட் டிவி சேனல் பிரபலம் இல்லைங்க, யூடியூபர் விஜய் ஆஷிக். இவங்க கலாட்டா சேனல்ல நிறைய ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் விஜய் ஆஷிக்கும் சோனியாக்கும் மேரேஜ் நடந்துச்சு. 6வது கண்டஸ்டன்ட் இப்பதான் சீரியலை விட்டு குவிட் பண்ணாங்க. ஏன் இந்த சீரியலே முடிஞ்சு போச்சு, இப்ப இந்த ஷோல வந்திருக்காரு. அவரும் சமீர் அண்ட் அஜிபா. சமீர் ப்ரோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குங்க. பார்க்கலாம் இந்த ஷோல எந்த அளவு டிராவல் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 7th கண்டஸ்டன்ட் அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி. இவங்க நிறைய சீரியல்ல பார்த்துருந்துருப்பீங்க. ஏன் ஒரு ஷோவையும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஹாட் ஸ்டார்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஷோல கண்டஸ்டன்டாவும் வந்திருக்காரு. 8th கண்டஸ்டன்ட் தாங்க இப்ப விஜய் டிவில எல்லா ஷோலயும் இவங்க வந்துடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, தாமரை அக்கா அண்ட் அவங்களோட மகனவர். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 5ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட்ல வந்தாங்க. அப்புறம் ஜோடி சீசன்ல ஜோடியா டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் சீரியல்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷோல கண்டஸ்டன்டா வந்துட்டாங்க. ஆனா அப்ப பார்த்த மாதிரி தாமரை அக்கா இப்ப இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். 9வது கண்டஸ்டன்ட் வேற யாரும் இல்லைங்க, சூப்பர் சிங்கர்ல வந்து லின்சி, அவங்களோட கணவர் சுரேந்தர். 10th கண்டஸ்டன்ட் கொட்டாச்சி, அவங்களோட மனைவி அஞ்சலி. இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடியே டேட் அண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு ஷோலையும் கொட்டாச்சி வந்திருந்தாங்க. இப்ப இந்த ஷோல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கப்பலா வந்திருக்காங்க. கடைசி கண்டஸ்டன்ட் வைஷாலி அண்ட் அக்ஷய் தேவ். இவங்க சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபிட்னஸ் சென்டர் ஓபன் பண்ணி ஒரு பக்கம் கப்பலா இருக்காங்க. ரீசெண்டா தான் இவங்களுக்கும் மேரேஜ் நடந்துச்சு. ஆக மொத்தத்துல 10 கண்டஸ்டன்டோட இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் டிராவல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் இவங்க வந்திருக்க தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.